ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம எப்பொழுதுமே நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம தரித்திரியம் நம்மளை பின்தொடர்ந்து வருது அப்படின்னு தான் அர்த்தம். நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, மன நிம்மதியே இல்லை, பூஜை அறையில் மன நிறைவாக நம்மளால் சாமி கும்பிட முடியல அப்படின்னா நம்ம வீட்டிற்குள் கண்டிப்பாக தரித்திரம் தங்கியிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். வீட்டில் ஒரு நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குது, சுபகாரிய தடை இருக்குது, நம்மை சுற்றி தரித்திரம் இருக்குது அப்படின்னாக்கா நம்முடைய காலமும் நேரமும் சூழ்நிலையும் நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைத்தா கூட அதை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த தரித்திரத்தை நாமே நல்லா உணர்வோம். நம்முடைய மனசே சொல்லும் நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தரித்திரத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாக்கா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானை நினச்சி இந்த பரிகாரத்தை நம்ம செய்வோம். நாளைக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் செய்யலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் கூட செய்யலாம். இந்த 3 கிழமையில் உங்களால் எப்போ முடியுதோ இந்த பரிகாரத்தை செய்யுங்க, தவறில்லை. செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை அசுத்தம் அடையும் பொழுது வீட்டுக்குள்ளே நிச்சயமாக தரித்திரம் புகுந்துடும். நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கோங்க. பூஜை அறையை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில் பூக்கள் நல்லா மணக்க இருக்கக்கூடிய பூக்கள்லாம் போட்டு எப்பொழுதும் நம்ம வீட்டில் ஒரு வித வாசத்தோடு நம்ம வச்சுருக்கணும். ஊதுபத்தி நல்லா வாசமாக இருக்கிற ஊதுபத்தியாக பார்த்து வாங்கிக்கோங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கிட்டு இந்த 3 பொருளை வச்சு முடிச்சா கட்டணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, சுக்கு, கடுக்காய். இது மூணுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. 3 மிளகு, 3 துண்டு சுக்கு, 3 கடுக்காய். இதை வச்சு ஒரு மஞ்சள் நிற துணியில் கட்டிக்கோங்க. உள்ளங்கையில் அந்த முடிச்சை வச்சுக்கிட்டு, முருகா நீ தான் என் வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை விரட்டணும், தரித்திரியத்தை விரட்டி அடிக்கணும், உன்னை மட்டுமே நான் நம்பியிருக்கேன், உன்னை நம்பி இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு முருகப்பெருமான் மீது பாரத்தை போட்டு முருகரை மனசார நினச்சிக்கிட்டு இந்த 3 பொருளையும் அந்த முடிச்சா கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சுருங்க. அவ்வளவுதாங்க. இந்த முடிச்சு உங்கள் வீட்டில் காவலாக இருக்கும். வீட்டிற்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் நுழைய முடியாது, எந்த தரித்திரியும் வராது. உங்களை பிடித்த தரித்திரியமும் விலகும், வீட்டை பிடிச்ச தரித்திரியமும் விலகும். நீங்கள் நிலைவாசலுக்கு உள்ளே வரும்போது வெளியே செல்லும் பொழுதுலாம் அது உங்கள் உச்சந்தலையில் வழியாக அந்த எதிர்மறை ஆற்றலை இந்த முடிச்சு தன்னைக்கிட்ட இழுத்துக்கும், நல்ல ஆற்றலை நமக்கு கொடுக்கும். இவ்வளோ தான் பரிகாரம். இந்த முடிச்சு 48 நாள் அப்படியே வாசல்லே இருக்கட்டும். 48 நாள் கழித்து இந்த முடிச்சை கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓர தண்ணியில் போடுறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைனாலும் ஏதாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க. 48 நாட்களுக்கு முன்னாடி உங்கள் வீடு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 48 நாளுக்கு அப்புறம் இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீடு எப்படி இருக்குங்கிறது வித்தியாசத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. இந்த 48 நாளும் பூஜை அறையில் விளக்கேற்றி முருகான்னு சொல்லி கூப்பிட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. 48 நாளும் கந்த சஷ்டி கவசத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒலிக்க விடணும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், எல்லாராலையும் செய்ய முடியும், எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடிய பரிகாரம். முருகப்பெருமானை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முருகப்பெருமான்கிட்ட முழு நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் ஒட்டுமொத்த தரித்திரம், வறுமை அனைத்துமே தீரும். கெட்ட சக்தி எல்லாம் போயிடுச்சுனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் நல்ல சக்திகள் நடமாட ஆரம்பிக்கும். நேர்மறை சக்திகள் அதிகமாகவே இருக்கும், நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டை பிடித்த எந்த ஒரு கண்டிஷனும் இருக்காது. முருகப்பெருமான் காவலாக இருந்து நம்ம வீட்டை பார்த்துப்பாங்க. நம்முடைய அன்றாட வேலைகளில் நம்முடைய முயற்சிகளில் கரெக்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கணும். அயராது கஷ்டப்பட்டு உழைக்கணும். உழைக்கக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் நம்ம கைக்கு வரும், நல்ல செலவுக்கு பயன்படும், சேமிப்புக்கு பயன்படும். அதனால் முருகப்பெருமானை நினச்சி இந்த ஒரு காரியத்தை செய்யுங்க. நிச்சயமாக இந்த ஒரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும். முருகப்பெருமானை நம்புங்க, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.